பாருங்களேன், ஒரு பாழடைஞ்ச ஒரு கிடங்கு ஒன்று இருக்குது. எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த கல்லெல்லாம் எப்போ விழுவுனே தெரியாது, மேலே இருக்கிறதெல்லாம். பாறை ஒன்றைக்கு மேல் ஒன்றாக அடுக்கி இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மிகப்பெரிய கிடங்கு. எங்களுக்கு கூட்டு போறீங்க? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. உள்ள போனா என்ன பிரச்சனை வரும்னு மட்டும் சொல்லு. நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மக்களே. நான் உங்கள் டிராவல் தமிழ் சாய். தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மாவட்டத்தில் இருக்க சங்ககிரி கோட்டைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோட்டை வந்து பல்வேறு வரலாற்று சிறப்புகள் இருக்குது. இந்த கோட்டை வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கீழ் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவங்க காலகட்டத்தில் தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாசல் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து புலிமுகல் வாசல் கிட்டே இருக்கோம். இந்த மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் புலிமுக வாசல். நம்ம இந்த வழியாக தான் கோட்டைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும். நம்ம இந்த முதல் கோட்டை புலிமுக வாசலை திறந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இது ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு அப்படியே மேலே 2வது வாசலுக்கு போகுது. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த சைடு ஒரு சின்ன இடமா இருக்குது. எதிர்நாட்டு படை வீரர்கள் நேராக இப்படி தாக்குறதுக்கு கோட்டை வழியாக உள்ளே போகும்போது இந்த சைடு இருக்க இந்த வாயிற்காவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் எப்படின்னு ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க, நம்ம 2வது வாசல் கிட்ட போவோம். இந்த 2வது வாசலுக்கு பேர் கல்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு அறை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த அறை எதுக்குன்னா, இந்த சைடு வீரர்கள் பதுங்கி இருந்து ஆப்போசிட்டில் வர வீரர்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த அறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அந்த வழியாக தான் கோட்டைக்கு போகணும். இந்த 2வது கல்கோட்டை வாசலில் ஒரு சின்ன ஒரு கல்மண்டபம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேராக ஸ்ட்ரைட்டாக வீரர்கள் வரும்போது சைடில் இருக்க வீரர்கள் வந்து இப்படி வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அவங்கள கோட்டைக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது. அந்தளவு வந்து சிறப்பாக பாதுகாப்பாக அந்த கோட்டை கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம 2வது இந்த கல்கோட்டை வாசலை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது. சின்னதில் மிகப்பெரிய குளமே. குடிநீர் தேவைக்காகவும் கால்நடைகளை பராமரிப்புக்காகவும் குதிரைப்படை யானைப்படை இவர்களுக்கான நீர் தேவைக்காக இந்த குளம் வெட்டப்பட்டிருக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து வரதராஜ பெருமாள் கோயில். நாங்கள் உங்களுக்கு கோயில்கிட்ட போய் காட்டுறேன். விஜயநகர பேரரசின் காலகட்டத்தில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. உப்புலியர், அதாவது உப்பு வணிகம் செய்த மக்களால் இந்த கோட்டை வந்து முதல்ல கட்டமைப்பு செய்யப்பட்டது. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடம் பழமையான கோயிலுங்க. இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது. இது வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த நந்தி சிலை உடைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கோட்டையில் வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. திப்பு சுல்தான்ற அந்த முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க. விஜயநகர பேரரசின் கீழே இந்த கோட்டை கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் நிறைய போர்கள் நடந்திருக்கலாம். அந்த போரில் வந்து இந்த சிலைகள் வந்து சேதாரம் செய்யப்பட்டிருக்கலாம். இதை தொடர்ந்து அப்படி நம்ம வந்தோம்னா இங்கே ஒரு 3வது வாயில் ஒன்று இருக்குது. இந்த வாயிலோட பேர் வந்து கடிகார வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கடிகார வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதற்கு இந்த பேர் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கிட்ட போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கடிகார வாயில் அப்படின்னு என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த வாசலுக்கு நேரத்தை வைத்து கணக்கிட்டு எதிர்நாட்டு வீரர்கள் வர்றாங்களா இல்லையான்னு அப்படின்னு கணக்கிட்டு போர் தொடுப்பாங்க. அதனால் இந்த இதுக்கு கடிகார வாயில் அப்படின்னு பேர். இந்த இடத்துல ஒரு சிறிய அறை. இது எல்லாமே வீரர்கள் பதுங்கியிருந்து எதிர்நாட்டு வீரர்களை தாக்குவதற்காக இந்த இடம் இருக்குது. இந்த கடிகார வாயிலில் பாருங்கள், நிறைய புனைப்பு சிற்பங்கள் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கல் மண்டபம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை கல்லாலே தூண்லேயே செதுக்கியிருக்காங்க. இந்த 3வது வாயிலை
திறந்து அப்படியே கடந்து வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி ஒன்று இருக்குது. இது எதற்குன்னா, இங்கேருந்து வீரர்கள் இங்கேருந்து கீழே என்ன நடக்குது அப்படின்னு உழவு பார்க்கறதுக்காகவும் இங்கேருந்து ஆயுதம் தொடுத்து வந்து அவங்கள தாக்குவதற்காக தான் இந்த ஒரு மேடு. இது ஒரு வாட்சிங் டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது முழுக்க வந்து வீரர்கள் வந்து படை வீரர்கள் வந்து அம்பு அல்லது ஈட்டியோட நின்று கீழே எதிர்நாட்டு படை வீரர்கள் கீழே வரும்போது அவங்களை இங்கேருந்து தாக்குவாங்க. சின்னதாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த கடிகார வாயில திறந்து வந்தோம்னா இங்கே ஒரு சிறிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு கோவில். இது என்ன கோவிலும் உங்களுக்கு நான் கிட்டே போய் காட்டுறேன். இந்த கோவில் தான் கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறாங்க. இந்த மலையோட வந்து மிக பழமையான கோவில் இது தான். கிட்டத்தட்ட ஒரு 800 வருடம் பழமையான கோவில். சரி வாங்க, நான் அப்படியே மலை ஏறுவோம். பக்கத்திலே இன்னொரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே பாறையால் செதுக்கப்பட்டது. ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட கோவில் இது. இதோட கலரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாறை தான், எந்த வித கலவையும் கிடையாது. பாறை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட கொடிமரம் இதுதான். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சிறிய மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த கோட்டை வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அரசர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. விஜயநகர பேரரசின் கீழே அந்த கோட்டை கட்டப்பட்டு பாளையக்காரர்களால் ஆட்சி செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து துப்பு சுல்தான், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹைதர் அலி தெரியும்னு நினைக்கிறேன், ஹைதர் அலியும் துப்பு சுல்தானும் இந்த கோட்டையை கைப்பற்றி அவங்க சிறிது காலம் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றி கடைசி வரையும் அவங்க தான் அந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மலை வந்து 1400 படி இருக்குது. இந்த மலையில் மிகப்பெரிய வரலாறு அப்படின்னா என்னென்னா, வீரன் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து இந்த கோட்டையில் தான் வந்து தூக்கிலிடப்பட்டார். வாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் உயரம். அப்படியே சிறு தூரம் வந்தோம்னா இது வந்து இந்த கோட்டையோட 4வது நுழைவாயில். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இங்கேருந்து கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். 4வது கோட்டை அதை தாண்டி அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு மலைப்பாதை ஒன்று, ஒத்தடி பாதை மாதிரி ஒன்று போகுது. இந்த வழியாக தான் நம்ம 5வது நுழைவாயிலுக்கு போகணும். காலகட்டத்தில் மன்னர்களும் வீரர்களும் இந்த வழியாக தான் மேலே கோட்டைக்கு பயணிப்பார்கள். நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் சிறிது தூரம் வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கோட்டைக்கு ஏன் சங்ககிரி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த கோட்டை சங்கு போன்ற வடிவம் கொண்டதாலும், கிரி என்ற, அதாவது கிரினா மலை என்ற அர்த்தம் என்பதாலும் இதுக்கு வந்து சங்ககிரி, அதாவது சங்கு போன்ற மலை, சங்ககிரி என்று பேர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோட்டையில் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, ஆள் இறங்கும் குழி, தோல் விரிச்சான் மேடு, தொங்க விட்டான் குகை, உருட்டு விட்டான் பாறை என பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது. இதில் ஆள் இறங்கும் குழி அப்படின்னு என்னங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எதிர்நாட்டு வீரர்களையும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களையும் ஒரு சிறிய பாறை மாதிரி ஒன்று செதுக்கி அந்த பாறைக்குள்ளே வாழை போட்டு சாகடிப்பது தான் வந்து ஆள் இறங்க குழி. இது வந்து மிக வந்து கடுமையான அல்லது மோசமான தண்டனை. உயிரோடு துடிக்க கொள்வது தான் அந்த தண்டனைக்கு பேர். நான் உங்களுக்கு அந்த ஆள் இறங்கும் குழியை காட்டுறேன். சரி வாங்க. எல்லாமே சிறிது தூரம் படியாக இருக்குது, சிறிது பாறை, மறுபடியும் சிறிது படி அப்படின்னு பாறையிலேயே படியை செதுக்கியிருக்காங்க. மழை கால இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாறை எல்லாமே வழுக்கும். அது வந்து பழங்காலத்தில் செய்யப்பட்ட கட்டிடங்கள். அந்த செங்கற்கள்லாம் பாருங்களேன், இப்போ நம்ம பயன்படுத்துகிற செங்கற்களுக்கும் முன்னாடி பயன்படுத்துகிற செங்கற்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அறை இருந்திருக்கணும். காலடைவில் வந்து அது சேதமடைந்திருக்கு. இந்த கோட்டையில் 5வது 6வது வாசல்
அது பக்கத்திலே வந்து முஸ்லீம் வழிபாட்டு தலங்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு மர்மமான குகை ஒன்று இருக்குது. அது வந்து அந்த குகை வந்து மலை கீழே வரை போகுதா இல்லை எந்த ஊர் வரைய போகுதுன்னு வந்து இன்ன வரைய கேள்விக்குறியாகவே அந்த குகை ஒன்று இருக்குது. நான் அந்த குகையை உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிட்ட திறந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிட்ட போய் காட்டுறேன். இங்கே வந்து நிறையா கிடங்குகள் நிறையா இருக்குது. நிறையா சேமிப்பு அறைகள், இடிமறந்த அறைகள்னு நிறையா இருக்குது. அந்த 5வது வயல் அங்கே ஒரு படி ஒன்று மேலே போகுது. வாங்க அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த படி எங்கே போகுதுன்னு தெரியல, உங்களுக்கு நான் கிட்ட போய் காட்டுறேன். இது வந்து இந்த கோட்டையோட மதில் சுவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே இருந்து இந்த மதில் சுவர் வந்து கோட்டை மேல் வரையும் போகுது. வாங்க உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு வாட்சிங் டவர் மாதிரி, அந்த 3 சந்துலையும் 3 வீரர்கள் ஆயுதத்தோடு நின்று கீழே இருந்து வரவங்கள வந்து தாக்குவதற்கு மிக எளிமையாக இருக்கும். அதுதான் அந்த கீழே ஸ்டார்டிங் அந்த குளம். சரி வாங்க நம்ம அப்படியே மலை ஏறுவோம். இந்த கோட்டை கடைசியாக வந்து திப்பு சுல்தான் அவர் தான் வந்து ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து கைப்பற்றி அவங்களோட முக்கியமான இராணுவ தளமாக இந்த கோட்டையை வந்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா இந்த மலையில் ஒரு பக்கம் மட்டுமே ஏறக்கூடிய வழி, மித்தது எல்லாமே வந்து எந்தவித வழியும் கிடையாது. அதனால் வந்து இது வந்து தானிய கிடங்காகவும் ஆயுத கிடங்காகவும் இராணுவ வீரர்கள் பயிற்சியளிக்கும் இடமாகவும் இந்த கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கீழே வந்த பாதையை பாருங்கள், அந்த வழியாக தான் வந்தோம். இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கியமான கோயில்கள் இருக்குது. அனைத்து கோயில்களுமே வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள். பாறைகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாறையை பயன்படுத்தி இந்த படிகள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு. ஆயிரத்தி 805ஆம் ஆண்டு வீரன் சின்னமலை அவர்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்துலலாம் வந்து கைது பண்ணி சிறையில் அடைத்து இங்கே தான் தூக்கிலிட்டார்கள். அந்த இடம் இன்னமும் தூக்கிலிட்ட இடம் வந்து மேலே இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் மேலே போய் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கதாகவும் சொல்கிறாங்க. சிறிது தூரம் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாலடைந்த ஒரு கிடங்கு மாதிரி ஒரு அறை அல்லது ஒரு சேமிப்பு கிடங்காக கூட இந்த இடம் வந்திருக்கலாம். இந்த செங்கற்களை பாருங்களேன், இது வந்து சிமெண்ட் கலவை கிடையாது, இது வந்து சுண்ணாம்பு கலவை. சுண்ணாம்பு சில இயற்கை பொருட்களை பயன்படுத்தி இந்த கட்டிடம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கல் அளவெல்லாம் பாருங்களேன், மிகச்சிறிய அளவு. மலை ரொம்பவே செங்குத்தாக போகுது. இது வந்து 6வது நுழைவு வாயில், அந்த 6வது வாசல். அந்த இடத்துக்கிட்ட நம்ம இப்போ வந்துட்டோம். 6வது நுழைவாயில் அதுக்கிட்ட வந்தோம்னா இங்கே ஒரு சிறிய ஒரு குளம் மாதிரி, அதாவது இடி விழுந்தான் பாறை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த இடம். இங்கே ஒரு வாசல் ஒன்று இருக்குது. இது 5வது அல்லது 6வது வாயிலாகத்தான் இருக்கும். நம்ம இங்கே ஒரு வாயிலை கடந்து இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒரு பாலடைஞ்ச ஒரு கிடங்கு ஒன்று இருக்குது.
ரொம்ப டேமேஜாக இருக்குது மக்களே. வாங்க பார்த்து சேஃபாக வாங்க, உள்ளே போவோம். சரி, நான் தான் சேஃபாக உள்ளே போகணும். பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக சதலம் அடைஞ்சிருக்கேன் மக்களே. இந்த கல்லெல்லாம் எப்போ விழுவுனே தெரியாது மேலே இருக்காதெல்லாம். இது எனக்கு அது ஒரு சிறைச்சாலை மாதிரி நினைக்கிறேன், சரியாக தெரில. கிடங்கா இதில் ஒரு சிறைச்சாலை இருந்துக்கல. இது ஒரு பாதை. தமிழ்நாட்டிலே மிக உயரமான மலைக்கோட்டைன்னா இது நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை தான். இதோட உயரம் வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் உயரம். அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த சைடு ஒரு ரைட் எடுத்து அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு வாங்க நான் கிட்டே போய் என்னென்னு காட்டுறேன். தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு பாறை இடுக்கில் ஒரு சிறிய குகை மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளே ஃபுல்லாக போகுது மக்களே, சரியான இருட்டு. நான் டார்ச் அடிச்சு தான் காமிச்சிட்ருக்கேன். நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். சரி வாங்க நம்ம திரும்பி போவோம். நம்ம பார்த்த குகை வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த பாறையை பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு. இங்கே ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது மக்களே, பாருங்களேன். அங்கே உள்ளே போய் காட்டுறோம் உங்களுக்கு. மிகப்பெரிய கிடங்கு. இது சேமிப்பு கிடங்காகவும் பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது ஆயுத கிடங்காகவும் பயன்படுத்திக்கலாம். அந்தளவு போதிய அளவு வெளிச்சம் இல்லை. வாங்க கோட்டை மேலே வேறு என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். இந்த மலையை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஏறினா தான் இந்த மலையை மேலே ஏற முடியும். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 நம்ம வந்து மலை ஏறிட்டோம். இன்னும் சிறிது தூரம் தான் மலை உச்சி அடைகிறதுக்கு. வழி எல்லாமே ரொம்ப செங்குத்தாகவே இருக்குது மக்களே. இந்த வழித்தடத்தெல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே மழை பெஞ்சால் வர்ற நீரோட வழித்தடம் தான். மழை பெஞ்சால் மழை நீர் எல்லாமே இந்த வழியாக தான் வரும். அந்த வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்த பாதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாறைக்கிட்ட தான் வந்தோம். நம்ம இப்படியே தான் மேலே ஏறணும். நம்ம 3/4 மலை ஏறிட்டோம், இன்னும் 1/4 தான். இருந்தாலும் மலை வந்து சுற்றி சுற்றி அப்படியே மலை மேலே ஏறி கூட்டி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கடினமான மலையேற்றம் தான். ஏன்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டின் மிக உயரமான மலைப்பாதை, மலைக்கோட்டை இதுதான். ரொம்பவே மூச்சு வாங்குது மக்களே. நான் மலை வந்து சிறியதாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏறினேன். ஆனால் ரொம்ப சுத்த விடுது மலை. சங்ககிரி கோட்டையில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. இது காலத்தால் அழியாத பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, திப்பு சுல்தான் ஆட்சி பண்ணியிருக்காரு, ஹைதர் அலி அவரும் ஆட்சி பண்ணியிருக்காரு இந்த கோட்டையை, விஜயநகர பேரரசு அவர்கள் கீழேயும் இந்த கோட்டை இருந்தது. சோழர்கள் காலகட்டத்திலையும் இந்த கோட்டையை வந்து அவங்கக்கிட்ட இருந்ததாக சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு சின்ன வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். மலை உச்சின்னு சொல்ல மாட்டேன், 3/4 மலை ஏறிட்டோம்.
இங்கேருந்து பாருங்களேன், கீழே ஃபுல்லாக சிட்டி தான் மக்களே. நம்ம அந்த வழி பாதை தெரியும்னு நினைக்கிறேன், கீழே இருக்குது. அங்கெல்லாம் தான் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மக்களே. சரி வாங்க மேலே போவோம். மக்கள்ஸ், நம்ம மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஏறி முடிக்கல. நான் எப்படா மலை ஏறி முடிப்போம், எப்படா உட்காருவோன்னு தோணுது. ரொம்ப மூச்சு வாங்குது மக்களே. ஏன்னா தமிழ்நாட்டின் மிக உயரமான கோட்டைலாம் அப்படி தான் இருக்கும். சிரமப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் மாதிரியே இருக்குது மக்களே. ட்ரெக்கிங் பிடிக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மலை ஏறுங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளோ அடர்த்தியாக மரங்கள் இருக்குங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள், இது ஆலமரம்னு நினைக்கிறேன். இந்த பாறை, அந்த பாறையை ஒட்டியே ஆலமரம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க மரம். இந்த ஆலமரம் பார்த்தோம்னா மக்கள், அந்த பக்கத்தில் பாருங்கள் சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. இதை நம்ம கவனிக்கவே இல்லை. வாங்க அது என்னென்னு போய் பார்த்துருவோம். சிறிய குகை மக்களே, எவ்வளோ தூரம் போகுது, அது ரொம்ப தூரம் போகுது. கண்டிப்பாக சின்ன ஆளாக இருந்தால், குட்டையாக இருந்தால், ஒல்லியாக இருந்தால் தாராளமாக உள்ளே போகலாம் அந்த கோயிலுக்குள்ளே. ரொம்ப தூரத்துக்கு போகுது மக்களே இந்த கோயில். இது எதுவரை போகுதுன்னு தெரில சரியா. பாருங்கள், அவங்க லைட் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாறை, அந்த பாறையை தாண்டினோன்னே மறுபடியும் உள்ள பாதை போகுது மக்களே. எனக்கு தெரிஞ்ச அந்த கோவில் அது வரைக்கும் இந்த சுரங்கப்பாதை போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இதுதான் மக்களே இந்த கோட்டையோட கடைசி நுழைவாயில். இது மிகப்பெரிய ஒரு கதவு மக்களே. கோட்டையோட நுழைவாயில்னால் இந்த இடத்துல ஒரு கதவு இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசும் பாருங்கள், அந்த சைடாக இருக்குது. இது முழுக்க ஒரு கதவு, மரக்கதவு. இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருந்திருக்குண்ணா. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நிறைய மூலிகை செடிகள் இருக்குது மக்களே இந்த கோட்டையில். நம்ம அந்த நுழைவாயில் அதுதான். அது வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட 10வது அந்த கடைசி நுழைவாயில் அதுதான். இப்போ கிளைமேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மழை பெய்கிற மாதிரியே ஒரு கிளைமேட். அவ்வளோதான், நம்ம சாதிச்சிட்டோம், மேலே ஏறிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நம்ம மேலே கோட்டையை ரீச் ஆகிரும். நிறைய இடத்த கீழே மிஸ் பண்ணிட்டேன். கீழே போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு மறக்காமல் நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, அதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ். இங்கன்னா ராஜாக்கள் அப்படியே ஏறி போவாங்க. எனக்கு ஒரு சிறிய ஆசை அது மாதிரி ஏறணும்னு. இந்த கோட்டை வந்து தொல்லியல் துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டை இருக்குது. இங்கே பாருங்கள், யானை சிற்பம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குது ஓய்வு எடுப்பதுக்காக. நம்மளும் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு மேலே ஏறுவோம். இங்கே ஒரு சிறிய கோவில் ஒன்று இருக்குது மக்களே, நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம மலை உச்சியை அடைஞ்சிட்டோம், ரீச் ஆகிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் அது என்னன்னு. இங்கே ஒரு
குளம் ஒன்று. வீரர்களின் நீர் தேவைக்காகவும் குதிரைப்படை நீர் தேவைக்காகவும் அந்த குளம் வந்து வெட்டப்பட்டிருக்கலாம். நம்ம அந்த கல் தூண் நீளந்த தூணில் அதாவது வாங்க அப்படியே போவோம். இது ஆஞ்சநேயர் கோயிலுங்க மக்களே. அங்கே ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இங்கே குரங்கு வடிவில் ஆஞ்சநேயர் இருக்கார். நம்ம இவரை பார்க்க வந்தோம், அவரை இதில் பார்த்துட்டோம். நம்ம அப்படியே அந்த கல் தூணை கடந்து வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு அறை மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது மக்களே. வாங்க அதை போய் என்ன கோவில் உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன். கோவில் சாத்தப்பட்டிருக்கு. இப்போ நான் சங்ககிரி கோட்டை மலை உச்சியிலேருந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். அந்த கோயிலுக்கு உங்களுக்கு போய் காட்டுற மக்களே. இதுதான் அந்த கோவில் போகிற வழி. இதுதான் மக்களே அந்த கோவில், மலை உச்சியில் இருக்க கோவில். உள்ளே வந்து நடை சாத்தப்பட்டிருக்கு. இங்கேருந்து பாருங்கள் சங்ககிரி சிட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும்.